نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு மாதமும் இஸ்லாம் காட்டித்தராத ஏதாவது ஒரு அனாச்சாரத்தை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். அந்த வரிசையிலே நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஜபு என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே பிறை 27 மியராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணம் இந்த தினத்தில்தான் நடந்தது என்று சொல்லி அந்த தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத சில வணக்க வழிபாடுகளை, நோன்புகளை, மௌலூதுகளை, ராத்திபுகளை ஓதக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, மியராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் என்பது அது இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரிய ஒரு மைல்கல். இந்த பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகளாருக்கு ஏற்படுத்திய காரணம் என்னவென்றால், இவரை யாரெல்லாம் உண்மையாக நம்புகிறார்கள், இந்த இஸ்லாத்தில் யாரெல்லாம் நிலையாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக இந்த பயணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேற்கொண்டான். அது மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக இந்த பயணத்தை ஏற்படுத்தியதாகவும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பார்க்கலாம், சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் சமீஉல் பஸீர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியாரை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து சுற்றப்புறத்திற்கு அல்லாஹ் அருள்வளம் செய்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ்வுடைய சான்றுகளை
அவருக்கு காட்டுவதற்காக இரவில் அழைத்து சென்றவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் தூயவன், அவன் செவியேற்பவன், அவன் பார்ப்பவன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த விண்ணுலக பயணம் குறித்து பேசுகிறான். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் 53வது அத்தியாயம் சூரா அன்-நஜ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் பேசுவான். அதுல 13வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலகது ரஆஹு நஸலத்தன் உக்ரா இந்த சிதறத்தில் முன்தஹா. அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அவர் மற்றொரு முறை சிதறத்துல் முன்தஹா எனும் இலந்தை மரத்தின் அருகில் ஜிப்ரீல் அவர்களை இறங்க கண்டார். இதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்த தன்னுடைய தூதராக தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் வந்தார்கள். அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை அங்கு ஒரு தடவை கண்டார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மற்றொரு தடவை சிதறத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இலந்தை மரத்துக்கு பக்கத்தில் இந்த ஜிப்ரீல் அவர்களுடைய முழுமையான உண்மையான தோற்றத்தை மற்றொரு தடவை கண்டார் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்குதான் நல்லோரின் இருப்பிடமாகிய சொர்க்கம் இருக்கிறது. தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான், இது யக்ஷ சிதறத மா யக்ஷா மா ஸாகல் பஸரு வமா தகா. அந்த இலந்தை மரத்தை எது சூழ்ந்து கொள்ளுமோ அது சூழ்ந்த போது அவரது பார்வை சாய்ந்து விடவில்லை, அவரது பார்வை எல்லையை கடக்கவும் இல்லை. சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுறான் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லகத் ரஆ மின் ஆயாதி ரப்பிஹில் குப்ரா, அவர் தமது இறைவனின் மிக பெரும் சான்றுகளை கண்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிக பெரிய சான்றுகளை அந்த வானுலகத்திலே கண்டார்கள் என்று இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிஅராஜ் பயணத்தை பத்தி பேசுறான். அன்புக்குரியவர்களே, இந்த மிஅராஜ் பயணத்தில் நடந்தது என்ன, இதில் நாம் பெறக்கூடிய படிப்படை என்ன என்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இதற்கு மாற்றமாக சில கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் இந்த மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்தின் பொழுது அடித்துவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஆலிம் மக்கள் ரசூலுல்லாஹ் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை பார்த்து சொன்னார்களாம், முகமது அவர்களே கொஞ்சம் சத்தம் போடாம பேசுங்க, சத்தம் போடாதீங்க. எதற்கு? இங்க தொட்டிலில் அப்துல் காதர் ஜெயிலானி உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதாக கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அங்கு ஏராளமான கப்சாக்கள் நடந்ததாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கும் மிஅராஜ் பயணத்துக்கு சம்பந்தம் இருக்கா என்றால் ஒரு காலம் சம்பந்தம் இல்லை. அப்ப நடந்தது என்ன? அன்புக்குரியவர்களே, மிக சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. இந்த வரலாறை நாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றின் மீது நாம் அதிகமான நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்கிறான். எப்படி? புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம், அந்த வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த வாகனம் எப்படி பயணிக்கும்? தன்னுடைய கண் பார்வையை எட்டும் அளவுக்கு தன்னுடைய கால் குழம்பை எடுத்து வைக்கும், அவ்வளவு வேகமா பயணிக்கும். அப்படி போனாதான் பைத்துல் முகத்தஸுக்கு போக முடியும். அங்க போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வளமான ஒரு இறை இல்லத்துக்கு சென்ற பிறகு புராக்கை ஒரு இடத்துல கெட்டிய பிறகு உள்ளே நுழைகிறார்கள். அங்க உள்ளே நுழைந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பேரை காட்டுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கு பார்க்கிறார்கள்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு பார்க்கிறார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு பார்க்கிறார்கள். அதே போன்று நரகத்துடைய காவலாளில தலைமை காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மலக்கையும் அங்கு பார்க்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இறுதியாக இந்த உலகத்துடைய அழிவின் அடையாளமாக இருக்கக்கூடிய அதிசய மனிதன் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய அந்த குழப்பவாதியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு காட்டுகிறான். அங்கு பார்த்த பிறகு
நபிமார்களுக்கு இமாமாக இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மீண்டும் பயணம் தொடர்கிறது. எங்க? இது பூமியில. இதுக்கப்புறம் பயணம் தொடர்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சுக்கிட்டு விண்ணுலகத்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முதல் வானத்துக்கு நெருங்கிய பிறகு வானத்தை தட்டுகிறார்கள். அந்த வானத்துடைய கதவை வாசலை தட்டக்கூடிய நேரத்தில் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் அவர்கள் கேட்கிறார்கள், யார்? நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, உங்க கூட பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கிறாங்க. முகமது நபி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரை அழைத்து வருவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டானா? ஆமாம், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன், திறங்கள் என்று சொன்ன உடனே கதவு திறக்கப்படுகிறது. அவர்கள் சலாத்தை சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறார்கள். இப்படி முதல் வானத்தில் நபிகள் நாயகம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிட்டு போகக்கூடிய தருணத்தில் மொத்தம் 7 வானங்கள், 7 வானங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் சில நபிமார்களை அல்லாஹ் காட்டுகிறான். இப்படி முதல் வானத்துல என்ட்ரி ஆன பிறகு ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் இடது பக்கம் பார்த்து அழுகிறார், வலது பக்கம் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். இவரை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யார் அவர்கள்? இவர்கள் தான் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்ல பிறகு நேரா போய் 2 பேரும் சலாத்தை பரிமாறிக் கொள்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். நல்ல மகனே, நல்ல இறை தூதரே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லிய பிறகு அந்த சந்திப்பு முடிந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, இடது பக்கம் பார்த்து சிரித்தார்கள், வலது பக்கம் பார்த்து அழுதார்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அப்ப சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வலது பக்கம் இருக்கிறது அவருடைய மக்கள், இடது பக்கம் இருப்பதும் அவருடைய மக்கள் தான். வலது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். வலது பக்கம் இருப்பதெல்லாம் நரகவாசிகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நரகத்தில் வெந்து சாகிறார்கள் என்பதை பார்த்து அவர் அழுகிறார் என்ற ஒரு தகவலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. 2வது வானம். சேம் ஒவ்வொரு வானத்திலையும் அனுமதி கொடுக்கப்பட்டதா என்று மாணவர்கள் கேட்கிறார்கள். திறக்கப்படுகிறது. 2வது வானத்தில் நபிகளார் அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறாங்க. அவர்கள் வரவேற்கிறார்கள். பயணம் தொடர்கிறது. 3வது வானம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 4வது வானம் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 5வது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு இறை தூதரை மீட் பண்ண பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாராவது ஒரு செயலை செய்தார்கள் சொன்னால் அதை பற்றி கேள்வி கேட்பாங்க. இப்ப மூசா நபியை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே சந்திப்பு முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் செல்லும் பொழுது மூசா நபி அழுகிறார்கள். கண்ணிலேந்து கண்ணீர் வடிகிறது. அப்ப கேட்கிறாங்க, ஏன் அழுகுறாங்க? அவங்ககிட்டயே கேட்கப்படுது, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது மூசா நபி சொல்றாங்க, என்னையும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு தூதரா அனுப்புனா, ஆனா என் மக்கள் என்ன சாவடிச்சுட்டானுவோம். நான் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் என்பது ரொம்ப துரட்டு கொடுத்தார்கள். என்னுடைய சமுதாயத்துல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைவுதான், நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்க. ஆனால் எனக்கு பின்னால் இந்த இளைஞரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயத்துக்கு தூதரா அனுப்பினான். இவருடைய சமுதாயத்துல நிறைய மக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்களே, என்னுடைய சமுதாயத்துடைய நிலை இப்படி இருக்கிறது என்று அதை குறித்து நான் அழுகிறேன் என்று மூசா நபி அங்க பதில் சொல்றாங்க. சந்திப்பு முடிகிறது. அன்புக்குரியவர்களே, 6வது வானத்தை தொடர்ந்து கடைசி வானம் 7வது வானம். இதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. இன்னும் இந்த மனிதன் இந்த முதல் வானத்தை தொடல, எத்தனையோ விண்கலத்தை, ராக்கெட்டை, சேட்டலைட்டை விடுறான், ஆனா தொடல போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு வருஷ கணக்கில் போகுது, ஆனா அவனால தொட முடியல. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு இரவுல 7 வானத்துக்கு அழைச்சிட்டு போறான். 7வது வானத்துல என்ட்ரி. அங்க என்ட்ரி ஆன பிறகு அங்கதான் பார்க்கிறாங்க சுப்ரீம் ஸ்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். முதல்ல ஆதம் நபி, நல்ல மகனே,
நல்ல இறை தூதரே என்று வரவேற்றார்கள். இடையில் இருக்கக்கூடிய இத்ரீஸ் நபி, யூசுப் நபி, ஹாரூன் நபி, மூசா நபி இவர்களெல்லாம் முகமது நபியை பார்த்து நல்ல சகோதரரே, நல்ல இறை தூதரே, உங்களுடைய வருகை நல்வரவாட்டின்னு சொன்னாங்க. ஆனால் ஆதம் நபி சொன்ன மாதிரியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொல்றாங்க, நல்ல மகனே, நல்ல இறை தூதரே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறாங்க. ரெண்டு பேரும் சலாத்தை பரிமாறிக் கொள்கிறார்கள். இப்ராஹிம் நபியை எப்படி பார்க்கறாங்கன்னா, அல்லாஹ் காட்டுறான், 7வது வானத்துல ஒரு வளமான இறை இல்லம் ஒன்று இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான இறை இல்லம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்தவன் என்பதை இந்த செய்தியின் மூலம் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, 7வது வானத்துல பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அதுல சாய்ந்து இருப்பது மாதிரி இப்ராஹிம் நபியை பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேக்குறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நல்ல கவனமா கேளுங்க, நாம எந்த நிலையில இருக்கிறோம், அல்லாஹ் அவனுடைய உன்னதமான படைப்புகளா இருக்கக்கூடிய வானவர்களை எப்படி கட்டுக்குள் வைத்திருக்கான் பாருங்க. சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது வளமான இறை இல்லம். இந்த பள்ளிக்கு பேரு பைத்துல் மாமூர். இங்க என்ன நடக்கும்? அப்ப சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளிக்குள்ள 70,000 மாணவர்கள், ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக உள்ள போவாங்க. வணங்கிட்டு வெளியே வந்துருவாங்க. இப்படி வெளியே வருபவர்கள் மீண்டும் உள்ளே செல்ல மாட்டார்கள். ஒன்ஸ் தான் 70,000 மாணவர் வணங்கிட்டு போயிடுவாங்க, திரும்ப உள்ள என்ட்ரி ஆக மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக செல்லக்கூடிய இடம் தான் இந்த பைத்துல் மாமூர். 7வது வான உச்சி, கடைசி எல்லை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அங்க இன்னும் பல அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். அந்த இடத்துல சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இலந்தை மரம் ஆரம்பத்தில் வாசிச்சு காட்டினானே, சூரா நஜ்ம்ல அல்லாஹ் பேசுறானே, அவர் பார்த்தார் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இலந்தை மரம். அதற்கு பக்கத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தையும் பார்க்கறாங்க. அன்புக்குரியவர்களே, அது இலந்தை மரம். அந்த இலந்தை மரத்துடைய வேர் பகுதியிலிருந்து பல ஆறுகள் ஓடுகிறது. 2 ஆறு சொர்க்கத்தில் இருக்கு, 2 ஆறு வெளியே இருக்கு என்று தகவலா சொல்லிட்டு அங்க பார்க்கறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றம். வாழ்நாள் முழுவதும் ஜிப்ரீல் அவர்களை வேற வேற வடிவத்தில் பார்த்தார்கள் ரசூலுல்லாஹ். வாழ்நாள்ல 2 முறைதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். ஒன்று ஆரம்பத்தில் வஹி வரக்கூடிய நேரம், 2வது இந்த இடம், இந்த மேராஜ் பயணத்தில் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சிலிர்க்க வைக்கக்கூடிய தோற்றமாக இருக்கிறது ஜிப்ரீல் அவருடைய தோற்றம். பூமிக்கும் வானத்துக்கும் இடையே உள்ள இடத்தை அவர் நிரப்பக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்தார். 600 ரெக்கைகள் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரசூலுல்லாஹ் மேராஜிலே அல்லாஹ்வை பார்த்தார் என்று சொன்னார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு முதலாக கேள்வி கேட்டு விளக்கம் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வை பார்க்கல, இதுவரைக்கும் அல்லாஹ்வை யாரும் பார்த்தது கிடையாது, இந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க முடியாது, கண்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் ஒளிமயமானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை சொன்னாங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த 27 நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை நேரில் கண்டார்கள், பேசினார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் இல்ல, மார்க்கத்தில் இல்ல. அன்புக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை அங்க பார்த்த பிறகு அல்லாஹ் அந்த இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 3 ஆணைகளை வழங்குகிறான். 3 ஆணைகளை அல்லாஹ் அங்கு கொடுக்கிறான். ஒன்று, 50 நேர தொழுகை. 50 நேர தொழுகை அல்லாஹ் அங்கு கடமையாக்குறான். 2வது, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி என்று ஓதக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய அந்த கடைசி 2 வசனங்கள். 3வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காதவர்களுக்கு
அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற ஒரு நற்சான்றிதழை அல்லாஹ் அங்கு வழங்கினான். அல்லாஹ்வுக்கு எதுவுமே இணை வைக்காமல் இருந்தால் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு சான்றை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் நினைச்சாங்க கொடுக்கிறான். இது மட்டும் இல்ல, அங்கே காண்கிறார்கள் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகம். நாம் எல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மேற்பார்வையிலா இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினானே அந்த கௌசர் அங்க பாக்குறாங்க. நான் கௌசரை பார்த்தேன், ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், இது என்னது? இது அல்லாஹ் நாளை மறுமையில உங்களுக்கு தரக்கூடிய கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர்த்தடாகம். அதனுடைய வர்ணனையை ரசூல் அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு அதுக்கப்புறம் சித்ரத்துல் முன்தஹா பக்கத்துல தான் சொர்க்கம் இருந்துச்சு. சொர்க்கத்துல அல்லாஹ் என்ட்ரி ஆக்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. அதை அப்படியே வர்ணிக்கிறாங்க. மண்ணு கஸ்தூரி மாதிரி இருந்தது, சொர்க்கத்துல கயிறுகள் இருந்தது, முத்துக்கள் போல இருந்தது. நான் பார்த்தேன், அந்த சொர்க்கத்துல நான் நுழைவிக்கப்பட்டேன். நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அதில் யார் தெரியுமா இருக்கிறா? இன்னைக்கு நாமெல்லாம் ரொம்ப ஏளனமாக மதிக்க கூட மாட்டோம். ஒரு கல்யாண விருந்து என்று வந்து சொல்லி விட்டால் ஒயிட் காலர் அந்த மாதிரி ஆட்களை செய்வோம், வாங்க உட்காருங்கமோ. வெளியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்படியே நமக்கு ஏதாவது தரமாட்டாங்களா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தும் பார்க்காமல் ஒரு வாய் சோறு தரமாட்டாங்க இருப்பாங்க. நாம மதிக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இப்படி மதிக்காம இருக்கிறமே, ஏளனமா பார்க்கிறமே, அப்படிப்பட்ட ஏழைகள் தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தால் சொன்னால், அப்படிப்பட்ட ஏழைகள் அந்த சொர்க்கத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் ஏழைகள் தான் நாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம யார் அன்னைக்கு மதிக்கிறோம்? கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் நரகத்தையும் காட்டினான், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன். அந்த நரகத்தில் அதிகமான மக்கள் பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய பெண்களை நான் கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பதில் சொல்றாங்க. சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி, நரகத்துக்குள்ள என்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னாலே மிக பெரும் சான்றுகளை அவர் கண்டார். சொர்க்கத்தை, நரகத்தை, வானுலகத்தில் கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு இந்த பயணத்துல இன்னொரு சம்பவத்தை சொல்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா நாம கவனிக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமெல்லாம் சர்வ சாதாரணமாக இந்த தவறுல மூழ்கி கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பத்தி ஃபசாது பேசுவது, அடுத்தவருடைய குறைகளை சர்வசாதாரணமாக பேசுவது, அடுத்தவர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுவது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஒரு சமுதாயத்தை கடந்து போறாங்க. அந்த சமுதாயத்தில் ஆண்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறாங்க. அவர்களுக்கு நகம் இருக்கிறது. அந்த நகத்துல நகை எப்படி இருக்குன்னா செம்பால் இருக்கு, செம்பினாலான நகம். செம்பு இந்த நகம் இப்படி இல்ல, செம்பால இருக்குது, பெரிய பெரிய நகங்களா. இதை வைத்து தங்களை தாங்களே என்ன செய்றாங்க? முகத்துல நெஞ்சில தங்களை தாங்களே கீறி கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, சுப்ஹானல்லாஹ், யார் இவர்கள்? ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் வேற யாரும் இல்லை, உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய சகோதரனுடைய தன்மான உணர்வோடு விளையாடியவர்கள், தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை புசித்தவர்கள், புறம் பேசி கோல் சொல்லி ஃபசாது பேசியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வச்சிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் நினைச்சாங்க சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறாங்க. இதெல்லாம் ஒரே இரவு நடக்குதுங்க. 7 வானம், அதாவது பைத்துல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் அங்க போயிட்டு அங்கெல்லாம் ஒரு இரவு போயிட்டுல வர முடியாது. சான்சை அந்த காலத்தை இப்பவும் கூட முடியாது. அந்த காலத்துல வாய்ப்பே இல்லை. அங்க போறாங்க, அங்கேருந்து 7 வானம், இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வரும் பொழுது மூசா நபி அவர்கள் சந்திக்கிறார்கள். மூசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கடமையாக்கனா கேட்கிறாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். ஏன் திரும்ப திரும்ப இந்த இடத்துல சொல்லப்படுது? அன்புக்குரியவர்களே, நாம் தொழுகையில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபஜ்ர்ல இன்னைக்கு கோட்டையை விடுறோம். இன்னைக்கு சுபுவுடைய ஜமாத் எத்தனை மணிக்கு தெரியுமா? 5:50க்குங்க. 5:50 கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் வந்துருச்சு. இப்ப கூட நாம் ஃபஜ்ர் தொழுகையில கவனம் இல்லைன்னா அப்ப நாம எப்படி தொழுவோம்? 5:30 மணிக்கு 5 மணிக்கு தான் ஃபஜ்ர் வருமே. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, என்ன அல்லாஹ் உங்களுக்கு தந்தா அப்படிங்கிறாங்க. 50 வக்து தொழுகை. எத்தனை? இப்ப இந்த 50 வக்து இருந்துச்சு வைங்களேன். இப்ப போறீங்களே, ஜும்மா முடிச்சுட்டு போன வைங்களேன், சாப்பிட்டுட்டு உடனே வரணும்.
சாப்பிட்டுட்டு வெளியே போறவங்க அடுத்தது வரணும். ஒரு நாளைக்கு 50 வக்து பாங் சொல்லணும், தொழுவு வரணும். இந்த 50 வக்து அல்லாஹ் கடமையாக்குறாங்கிறாங்க. மூசா நபி பார்க்கிற ஏற்கனவே அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவங்களே இவனுக்கு தொழுவே மாட்டானுவோ, 50 வக்து சான்ஸே இல்ல, நீங்க போய் அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, குறைங்க, இந்த 50 குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு பண்றான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது அல்லாஹ் கிட்ட போய் குறைக்க கேட்கறாங்க. அல்லாஹ் குறைக்கிறான், 40 ஆக்குறான். 40 கொண்டு இறக்குறாங்க. எத்தனை வக்துக்கு அல்லாஹ் காக்குனா 40 தொழுவ மாட்டாங்க போங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப போறாங்க ரசூலுல்லாஹ் 40 30 ஆக்குறான். அல்லாஹ் 30 தொழுவ மாட்டாங்க போங்க அப்படிங்கிறாங்க. மூசா நபியோட ஏற்பாடு பாருங்க, போங்க அப்படிங்கிறாங்க. போயிட்டு 30 20 10 லாஸ்டா 5 கொண்டு வந்து இறக்குறாங்க. மூசா நபி அப்பவும் விடலங்க பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அக்கறை பாருங்களேன். மூசா நபி சொல்றாங்க 5 தொழுவ மாட்டானுவோ, நீங்க போங்க. என்ன பாடுபடுறது பாத்தீங்களா? 5 வக்து தொழுகைய நம்மளால இன்னைக்கு நாம நிறைவேற்ற முடியலனா நாமளா என்னங்க? அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைக்கு நாம எல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, சில தினங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மூத்தா இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை 4 ஆம்பளை பிள்ளை 14 வயசு 13 வயசு 12 11 வயசு 4 ஆம்பளை பிள்ளை மூத்தி. இதான் உலகம், இதான் உலகம். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உறுதியானது மூத்து வர வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. எப்ப மூத்து வராது தெரியுமா நமக்கு? இப்ப உஷாரா இருப்போம், அடுத்த செகண்ட் கூட வந்துடலாமாங்க. அப்ப தொழுகை நாம அலட்சியமா இருக்கலாமா? அப்ப மூசா நபி சொல்றாங்க 5 தொழுவ மாட்டாங்க, போங்க குறைச்சு. நான் போக மாட்டேன். அல்லாஹ் 5 பொருந்தி கொண்டான். 5 தொழுதால் 50 வக்து தொழுதை நன்றி அல்லாஹ் தருவான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நீங்க 5 வக்து தொழுதால் 50 வக்து தொழுதால் என்ன நன்மையோ அதை அல்லாஹ் தருவான்னு சொல்லிட்டான். இறங்கிட்டு வந்துடுறாங்க. இதுதான் மேராஜில் நடந்த சம்பவம். நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, தெரியாதவன் நிறைய பேர் இருக்கிறோமே. இறங்கிட்டு வந்து நிக்கிறாங்க, கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டாங்க. எங்க? அந்த ஃபஜ்ர்ல இறக்கி விட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது நபி அவர்களை காபத்துல பக்கத்துல போட்டுட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கவலையில ஆழ்ந்திருக்கிறாங்க. ஆஹா, இந்த செய்தியை சொல்லி ஆகணும்ல, சும்மாவே நம்ப மாட்டானுவோ, வசனங்களை இறக்கி சொன்னா கேலி பண்ணானுவோ, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம்லோ, இதை எப்படி நம்புவாங்க என்று சொல்லி ரசூலா கவலையில் இருக்கிறாங்க. அப்பதான் மேப்படியா ஒருத்த வரான். எப்பவுமே ரசூலா பார்த்து நக்கலாவே கேள்வி கேட்பானா. அபூஜஹல் ஒருத்த இருக்கிறான். என்ன முகமதே, ஏதாவது புது செய்தி இருக்கா? அப்பப்ப வசனத்தை கொண்டு சொல்லி இருக்கான்னு சொல்லி கேட்பானாம். அதே மாதிரி அபூஜஹல் வரான். வந்து என்ன முகமதே, ஏதாவது செய்தி இருக்கான்னு சொல்லி கேட்கிறான். ஆமா செய்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்று இரவு நான் பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த இரவு பைத்துல் முகத்தஸுக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. மேப்படியா உஷாராயிட்டான். ஏன்னா வாய்ப்பே இல்லை. பைத்துல் முகத்தஸ் போனா அங்கதான் இருக்கணும். ஒரு இரவுலாம் போயிட்டு வர முடியாது. போயிட்டு நான் வந்துட்டே வர ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், இப்ப நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். உஷாராய் சொல்றான், இப்ப நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. ஆமா உங்க கூட தான் இருக்கிறேன். அப்ப அங்கேயே அவன் பொய்ப்பிக்கல, இதெல்லாம் நம்புற மாதிரியா அப்படி பிக்கல. அவனுடைய வேலையை பாருங்க, எல்லாத்தையும் கூட்டு வந்து இவரை பொய்ப்பிக்கொண்டு அவன் வந்து இது கட்டிட்டான். உடனே கேட்கிறான், இப்ப நான் அவங்க சமுதாயத்தை கூட்டு வருவேன், எல்லாத்தையும் கூட்டு வருவேன், இதையே நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லாம இருப்பாங்க ரசூலுல்லாஹ், சொல்லதாப்பா செய்யும் அப்படிங்கிறேன், சொல்லுவேன் அப்படிங்கிறேன். உடனே எல்லா சமுதாயத்தையும் கூப்பிடுறான். அந்த கஃபின் குலமே இந்த கஃபின் எல்லா சமுதாயத்தை கூட்டி எல்லா குலமும் வந்து நிக்கிறாங்க. என்னப்பா இந்தா உங்க தூதர் ஏதோ செய்தி இருக்குன்னு சொன்னார், கேளுங்க. உடனே மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் இஸ்லாத்து இருக்கிறவங்க கூட்டி கேட்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறாங்க. இன்று இரவு நான் பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அபூஜஹல் கேட்ட கேள்வியை தான் கேட்கிறாங்க. இப்ப நீங்க எங்களோட தான் இருக்கிறீங்கிறாங்க. ஆமா நான் உங்களோட தான் இருக்கிறேன். இப்படி சொன்ன உடனே எல்லாரும் தலையில கை வைக்க ஆரம்பிச்சு கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வாய்ப்பே இல்லைங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனே அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சோதனை அங்க வருது. என்ன கேட்கறாங்கன்னா, ஏற்கனவே பைத்துல் முகத்தஸ் போனவங்க அங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப உடனே இப்படி கேட்கறாங்க, சரி பைத்துல் முகத்தஸ் போனங்கிறீங்களே, அது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அது அடையாளத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏன் போயிட்டு வந்தாங்களே, போயிட்டு வந்தனால அடுக்குறாங்க. அங்க அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இந்த தூண் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை சொல்றாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு
நினைவுல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. கொஞ்சம் ஜருக்காராங்க ரசூலுல்லாஹ். ஜருக்கானா முடிஞ்சுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படியே தடுமாறக்கூடிய நேரத்துல அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான், இவர் யாரு? தூதர் முகமது நபி, அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர். பொய்யானவர் கிடையாது. இவர் பேசுவது எல்லாமே வகை செய்திதான். நீங்க சூரா நஜ்ம்ல படிச்சு பாருங்களேன். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, இவருக்கு அறிவிக்கப்படுவது அனைத்துமே வகை செய்தான். இவர் பாதை மாறவில்லை, இவர் வழி தவறவில்லை, இவர் கண்டது பற்றி உள்ளம் பொய் உரைக்கவில்லை. நல்லா அடிச்சு சொல்றான் அந்த சூரத்து நஜ்ம்ல சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் தடுமாட்டம் வந்த உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், பைத்துல் முகத்தஸ கொண்டு ரசூலுல்லாஹ் கண் முன்னாடி கொண்டு போய் வச்சிட்டான். இக்கால் உக்கை என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு நினைவில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை கொண்டு வந்து வைத்தான். இக்கால் அல்லது உக்கைல் என்று சொல்லக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு பக்கத்தில் வச்சான். நான் அதை பார்த்து என்னுடைய நினைவில் இல்லாத எல்லா அடையாளங்களையும் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த பிறகு அந்த மக்கள் சொன்னார்கள், முகம்மது உண்மையை தான் சொன்னார். கரெக்ட் தான். ஆனாலும் சில பேர் நம்பல. இப்படி சொன்ன உடனே சில பேர் நம்பலங்க. வந்த வழியை திரும்பி போய் விட்டார்கள். இஸ்லாத்தில் இருந்தவர்கள் நம்ப முடியாதுட்டாங்க. இதான் செக், இதான் டெஸ்ட். நாம நம்பணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அன்புக்குரிய இறுதியா முடிக்கிற, எப்படி தெரியுமா நம்பணும்? இந்த செய்தி கேட்ட உடனேயே ஊரெல்லாம் பரபரப்பு. மேராஜிக்கு வானுலகம் பைத்துல் முகத்தஸ், என்னப்பா வாய்ப்பே இல்லையப்பா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப அவங்க ஊர்ல இல்ல. அவர் வெளியூருக்கு போனார். திரும்ப வராரு. மக்காவுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆன உடனே முதல்ல போய் மேட்ராங்க போய் சொல்றாங்க. ஏன்னா அபூபக்கர் முக்கியமான நபர்ல. அவங்க போய் சொல்றாங்க, என்னப்பா உங்க தோழரு என்ன வேணாம சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்களா, 7 வானத்துக்கு போனாங்களா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே அபூபக்கர் என்ன சொன்னாங்க, அப்படி யார் சொன்னாங்க? முகமது சொன்னாங்க. சரி, நான் முகமது போய் கேட்டு வர அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லல. அவங்க கேட்கறாங்க பாருங்க, உங்களுக்கு இந்த செய்தி யார் சொன்னான்னு கேட்கறாங்க. எங்களுக்கு இந்த செய்தி முகமது தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்றாங்க, முகமதுடைய வாயிலிருந்து ஒரு நாளும் பொய் வந்ததை நான் பார்த்ததில்லை. சுப்ஹானல்லாஹ். உண்மைப்படுத்துகிறார். முகமது பொய் பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி உண்மைப்படுத்தியவதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த அடிப்படையில நாம் என்ன செய்வோம்? இந்த மேராஜ் பயணத்தை நம்புவோம். இதில் பெறக்கூடிய படிப்பினையை பெறுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக வாழ வைத்து கடைசியில இந்த சத்திய இஸ்லாத்திலேயே மூத்தா போடக்கூடிய பாக்கியத்தை. ஏன்னா நீங்க பார்க்கிறோம், நிறைய பேர் அப்படி பிறண்டு போயிடுறாங்க. கொண்ட கொள்கையில உறுதி இல்லாம தடம் புரண்டு உலகத்தோட ஆதாயத்துக்காக வேற ஒரு நோக்கத்துக்காக போய்விடுகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை நம்மளை வைக்க கூடாது. கடைசி மௌத்து வரைக்கும் இந்த சத்திய இஸ்லாத்திலே வாழ்ந்து சத்திய இஸ்லாத்திலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காயல்பட்டினம் கிளை சார்பாக நம்முடைய ஊரிலே இஸ்லாமிய மார்க்கத்தை உள்ளதுபடி உண்மையான மார்க்கம் எது, குர்ஆனும் ஹதீஸும், திருமறை குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸும் என்ற இந்த சத்திய கொள்கையை மக்கள் மத்தியிலே நாம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக இந்த பிரச்சார பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த பிரச்சார பணி, இந்த ஏகத்துவ பணி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜமாத் சார்பாக ஏராளமான பணிகள், இலவச டியூஷன் சென்டரு, அதே மாதிரி மார்க்க நிகழ்ச்சிகள், உள்ளரங்கு பயான், வெளியில மார்க்கத்தை எடுத்து சொல்வது, இப்படி சமுதாய சேவைகள் என்று நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த பணிகள் செய்யும். அதுல ஒரே ஒரு பணியை மட்டும் இப்ப நாங்க சொல்றேன். தனி நபர்களை சந்தித்து தாவா, தனி நபர்களை சந்தித்து இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அதுல கடந்த மாதத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெண்கள்கிட்டயே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவிகிட்டையும் போயிட்டு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய கிருபை ஒரு கட்டத்தில் போன மாசம் போகும் பொழுது ஷிர்க்கை விட்டு சில சகோதரிகள் வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட இந்த இணை வைப்பு, தாயத்து, தட்டு, தகடு, பில்லி, சூனியம் இதெல்லாம் விலக்கி சொன்ன பிறகு ஏத்துக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. இது தப்பாமா, சரி நாங்க விட்டுறோம், இப்பமே விட்டுருங்களேன், இப்பமே கழட்டுன்னு சொன்னோன்னே உடனே அங்க என்ன செய்றாங்க, அந்த தாயத்தை, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தகடு, தர்கா படம் எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டாங்க. நாங்க உண்மையிலேயே ஏக இறைவனா அல்லாஹ் மட்டும் வணங்குவோம் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க. இது
இதுல யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நன்மை வரும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க கொடுக்கக்கூடிய சந்தா காசு 50 ரூபா 100 ரூபா தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுல இருக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி. உங்களுக்கு தெரியாது இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்திலையும் இதுக்கு யாரெல்லாம் பொருளாதார உதவி செய்கிறார்களோ உடல் உழைப்பு செய்கிறார்களோ அவருக்கு வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு ஐயம் இல்லை அன்புக்குரியவர்களே. அதனால் இந்த பணிகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க, தாராளமாக வாரி வழங்குங்கள். சந்தா கொடுத்துட்டு இருக்கிறீங்க, சந்தாவை என்ன செய்யுங்க, கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கள். அதுமே இதுவரைக்கும் சந்தா கொடுக்காதவர்கள் உங்களால் இயன்ற சந்தா என்ன செய்யுங்க, நம்முடைய ஜமாத்துக்கு தந்து தாவா பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு பேருபகாரம் செய்யுமாறு இந்த நேரத்தை உங்களுக்கு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.